குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் இன்னொரு ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னா அரியலூர், திண்டுக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, திருவாரூர், நீலகிரிஸ், நாகப்பட்டினம், சேலம், திருவள்ளூர், விழுப்புரம், காஞ்சிபுரம். இது மாதிரி ஒரு 14 டிஸ்ட்ரிக்ட். 1 chairperson and 4 members. 1 shall be a woman. ஓகே, 1 chairperson and 4 members சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 35 to 65 இயர்ஸ் தான் இதுக்கு ஏஜ் லிமிட். ஸோ அதோட ஒரு வெப்சைட்டு. ஓகே சில்ட்ரன், இதில் லேட்டஸ்ட் நியூஸை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஓகே, லேட்டஸ்ட் நியூஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஓகே லேட்டஸ்ட் நியூஸ் போடணும் இது மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதுதான் அதோட நோட்டிஃபிகேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா, ஸோ ஃபாலோயிங் 14 districts as per 27 of section. ஸோ அரியலூர் இதுதான் இந்த 14 districtஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ 1 chairperson and 4 members ஒன் shall be women சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 35 to 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. சோசியல் ஒர்க்கர், சோசியாலஜி, ஹோம் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. 15 டேஸ்க்குள்ளே அப்ளிகேஷன் போகணும். ஓகேவா, 2015 ஆண்டின் இளைஞர் நீதி, குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் விதிமுறைப்படி அரியலூர், திண்டுக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமம், சிவகங்கை, திருச்சி, திருவாரூர், நீலகிரி, நாகப்பட்டினம், சேலம், திருவள்ளூர், விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள குழந்தைகள் நலக்குழுவிற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதற்காக கீழே குறிப்பிட்ட தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து விண்ணப்பங்கள். குழந்தை நல குழுவிலிருந்து ஒரு பெண் உட்பட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அரசால் மதிப்புரிய அடிப்படையில் நியமிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை உளவியல் அல்லது மனநலம், மருத்துவம் அல்லது சட்டம் அல்லது சமூக பணி அல்லது சமூகவியல் அல்லது மனித உடல் அல்லது நலம் அல்லது கல்வி அல்லது மனித மேம்பாடு அல்லது மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் சிறப்பு கல்வி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் பட்டம் பெற்றும் குழந்தைகளுக்கு தொடர்பான உடல் நலம், கல்வி அல்லது குழந்தைகளுக்கு நலப்பணியில் குறைந்தது 7 ஆண்டுகள் முனைப்பணியில் ஈடுபட்டு கொண்டவர்களாக இருத்தல் வேண்டும் சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அல்லது குழந்தைகள் உளவியல், மனநல மருத்துவம். ஓகேவா, குழந்தைகள் உளவியல், மனநல மருத்துவம் அல்லது சட்டம் அல்லது சமூகப்பணி அல்லது சமூகவியல் அல்லது மனித உடல் கல்வி மனிதவாளம் மற்றும் மாற்றுத்திறனாளி சிறப்பு கல்வி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் பட்டம் பெற்று தொழில் புரிவராக இருத்தல் வேண்டும் சொல்லுவாங்க. ஏஜ் வந்து 35 to 65 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த விண்ணப்ப படிவத்தினை அந்த மாவட்ட குழந்தைகள் அலைகளிலிருந்து பெற்றுக்கலாம் அல்லது துறை சார்ந்த இணையதள முகவரிலிருந்து, இதுதான் அந்த இணையதளத்திலேருந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 15 நாளுக்குள்ளே போகணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், இந்த கீழ்கண்ட அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பிடணும். ஓகே, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் மேற்குறிப்பிட்ட அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டும். தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் நியமனம் அமையும் சொல்லியிருக்காங்க. அரசின் முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க இங்கிலீஷில், பார்த்துங்க. அதே தான். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அதில் அப்ளிகேஷன் ஃபார்மும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படியே கூட. சரிங்களா, டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை சிக்னேச்சர் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் அந்த கவர்ன் அட்ரஸுக்கு அனுப்பிடணும். 35 to 65 ஏஜ். தேங்க்யூ.